ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஈவினிங் தம்பி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு சுண்டல் ரெடி பண்ணியிருந்தேன். அத குடுத்துட்டு, கூடவே ஒரு ஆப்பிள் ஜூஸும் போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் பண்றேன். எப்பவுமே நைட்டு பண்ணுவோம். நான் எப்போ குளிக்கிறேனோ, அப்போவே வந்து ஸ்கின் கேர் பண்ணிடுவேன். ஸ்கின் கேர் அப்படின்றது பெருசாலாம் இப்ப நான் ஃபாலோ பண்றதே கிடையாது. ரொம்பவே குறைச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல என்னோட கிளென்சர் ஒண்ணு செட்டாஃபில்ல யூஸ் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அ அரோமா மேஜிக் கிரீன் டீ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது முடிச்சதுக்கு அப்பறமா மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து செட்டாஃபில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்ப ரீசென்ட்டா இந்த பாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றேன். பட் எனக்கு அது அந்த அளவுக்கு செட் ஆகல. கொஞ்சம் அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து அதிகமா இருக்க மாரி தான் இருக்கு. அது கூடவே நயாசினமைடு வந்து யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து சாலிசிலிக் யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து ஸ்கின் கேர். இதையுமே வந்து இப்போ ரெகுலரா நான் ஃபாலோ பண்றதில்ல. எப்போவாவது அப்பப்போ பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து இந்த கார் வந்து பேட்டரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அதனால அது போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லி அவனுக்கு போட்டு குடுத்தேன். அவன் அழகா விளையாண்டுட்டு இருந்தான். இன்னைக்கு வந்து அவனுக்கு மட்டும் தான் ஸ்நாக்ஸ் குடுத்தேன். நானும் சாப்பிடல. அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறனால நைட்டு டின்னருக்கு சரி இதையே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரெட் ஆம்லேட் மாரி போட்டுக்கலாம். சிம்பிளா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இல்லன்னா இது வந்து மீந்து போயிடும். இன்னைக்கு மதியம் வேற கருவாட்டு குழம்பு வச்சோமா, நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் சாப்பாட போட்டு நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டது என்னமோ பார்த்தீங்கன்னா, நெஞ்சிலேயே இருக்க மாரி இருந்துச்சு. சரி நைட்டு கொஞ்சம் ஹெவியா இல்லாம சிம்பிளாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். பிரெட் ஆம்லேட்க்கு ஒரு 4 முட்டை வந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிப்பேன். பீட் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமா நான் சேர்ப்பேன். கொத்தமல்லி இல்லங்கிறதுனால இது மட்டும் போட்டுட்டு, அப்படியே போட்டு நார்மலா எடுப்போம்ல ஆம்லேட் மாரி தோசை கல்லுல ஊத்திட்டு, பிரெட்ட வந்து 2 பக்கமும் அப்படியே போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி பண்ணி எடுத்துற வேண்டியதான். சூப்பரா சிம்பிளா இருக்கும். ரொம்ப ஹெவியா இருக்காது. ஃபில்லிங்கா இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும். ஸோ நைட்டு வந்து இதுதான். தம்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, சீஸ் வச்சு ஒண்ணு வந்து பட்டர் வந்து டோஸ்ட் பண்ண மாரி ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்துட்டேன். அப்படியே அவங்களும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் தூங்க போக வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.